டே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லையாடா? கோயம்புத்தூர்ல 10 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு 10 வயசு பொண்ணு இறந்து போச்சே, நம்ம நாட்டுல இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அதை பத்தி கவலை கூட பட வேணாம்டா. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இத படிங்களேன், என்ன போட்டிருக்காண்டு. ச்சீ, என்னால இதை படிக்க கூட முடியலங்க. அவன் கேட்கறான் விஜயா காரணம்ண்டு. ஆமாண்டா, விஜய் தாண்டா கேள்வி கேட்பாங்க. இப்ப ஆட்சியில யார் இருக்கா? அவங்கள தானே கேட்க முடியும். போன ஆட்சியில மட்டும் என்ன தப்பு நடந்தாலும் நம்ம டிஎம்கே தானே கேட்டோம். இப்ப டிஎம்கே ஆட்சியில இல்ல, டிவிகேல இருக்கு. டிவிகே தாண்டா கேட்க முடியும். தப்பு நடந்தா தப்புன்னு தான் சொல்லுவாங்க மக்கள். அதை நீ கேட்கணும். இது தப்பா இருக்கு, இதை சரி செய்யுங்க இப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்க தான் செய்வாங்க, சொல்ல தான் செய்வாங்க. தப்பா இருந்தா அதை சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இல்ல நீ எப்படி அதை தப்பா பேச போச்சுன்னு தான் சொல்லக்கூடாது. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவோம்டா. இதுல ஒன்னன் கமாண்டா அதான் ஜெயிச்சிட்டாங்கல்ல, வாய மூடுங்க. என்னடா சொல்ல வரீங்க? அவர் என்ன கப்பு ஜெயிச்சு வீட்லயே வச்சிருக்காரு? பொறுப்பு கொடுத்துருக்கு. பொறுப்பு கொடுத்தா கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவர்கிட்ட கேள்வி கேட்க தான் செய்வாங்க. என்ன சார் இப்படி நடக்குது, இங்க இப்படி ப்ராப்ளமா இருக்கு, இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு கேட்க தான் செய்வோம். இப்போ என்ன டிஎம்கே போய் கேட்க சொல்றீங்க? இப்போ யார் ஆட்சியில் இருக்கா? நீங்க தானடா இருக்கீங்க. நான் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே தப்பு செஞ்சா தப்புன்னு வீடியோ போட்டிருக்கேன்டா. அதுக்கெல்லாம் எவனும் அப்படி கதர்னது கிடையாதுடா. நான் இப்ப டிவிக்கே செய்யறது தப்புன்னு கதறானுங்க. வந்து இன்ஸ்டாகிராம்ல ரஜினி சார் போஸ்ட் போய் பாருங்க, இந்த நாய்ங்க என்ன கமெண்ட் போட்டு வச்சிருக்குன்னு. டேய் ஏன்டா இவ்வளவு தரங்கட்டவன்களா இருக்கீங்க? அவருக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? அவர் ஏதாவது உங்களை சொன்னாரா? இந்த கமெண்ட் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அசிங்கமா பேசி வச்சிருக்காங்க ரஜினி சார. ஒரு மனுஷனுக்கு மனுஷனை மதிக்க கத்துக்கோங்கடா. இதெல்லாம் என்ன பிஹேவியர்? கேவலமான பிஹேவியர் டே. ஆனா நீ இப்படி போற கமெண்ட்லாம் அவர் அஃபெக்ட் பண்ண போறதே இல்ல. நீ வீட்ல நாய் மாதிரி எச்ச பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இப்படி கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருப்ப. அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் அவர் கவனிக்க கூட மாட்டாரு. நான் இந்த வீடியோ போட்டது காரணமே இந்த போஸ்ட் தான்டா. ஏன்டா உன் தலைவருங்கிற உன் தலைவரோட பொண்டாட்டிடா அவங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை, நீ யாரா அவங்களை இப்படி போடுறதுக்கு? இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமாடா? இவங்களுக்கு என்னமா தைரியம்? நம்மள யாருன்னே தெரியாது, நம்ம எல்லாம் ஃபேக் ஐடி. நம்ம என்னதான் திட்டினாலும் நம்மளுக்கு பிரச்சனை வராதுங்கிறனால தான் இந்த நாய்ங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த கேவலமான தைரியத்துக்கு என்ன பேர் தெரியுமா? கோலத்தனம். இது ஒரு கோலத்தனமான செயல். அதாவது எப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிருவாங்க, நம்மளால அவங்களை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காண்டி நம்ம கேவலமா ஒரு காரியம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல் பாத்ரூம்ல போய் அவங்களை அசிங்கமா எழுதி வைப்போம். அதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். தயவு செஞ்சு மனுஷனுக்குள்ள மனுஷன் அன்பாயிருங்க, யாரையும் வெறுக்காதீங்க. ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒன்னா ஒத்துமே கை கோர்த்து நில்லுங்க. நம்மள்ட்ட இருக்க இந்த சோஷியல் மீடியாங்கிற பவரை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க.